எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துக்கிறாங்க? எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன். Find the rate of change of the area of circle per second with respect to its radius r when r is equal to 5 cm. ஓகே. அப்போ கிவன் தட் என்ன சொல்லிக்கிறோம்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா எதனோட சர்க்கிளோட இருக்கான். அப்போ கிவன் தட் நம்ம இம்பார்ட்டன்ட் சர்க்கிள் கொடுத்துக்கிறோம். அதனுடைய ஏரியாங்கிற கான்செப்ட் சொல்லிக்கிறோம். அதனுடைய ஏரியா கான்செப்ட் என்னது? பை ஆர் ஸ்கொயர். ஏரியாவோட கான்செப்ட் என்னது? பை ஆர் ஸ்கொயர். அண்டு ஆர் வேல்யூ கொடுத்துக்கிறோம். ஆரோட வேல்யூ வந்து 5. எப்போ அப்ளை பண்ணுறான்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியாங்கிறான். வித் ரெஸ்பெக்ட் எதுங்கிறான்? அவனே சொல்லிட்டான். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு ஆருங்கிறான். அப்படி என்னது? ரேடியஸ் பொறுத்த வரைக்கும். அப்போ டிஏ பை டிஆர் என்னங்கிறான்? எந்த வேல்யூல? ஆர் ஈக்குவல் டு 5ங்கிற வேல்யூல. கண்டுபிடிச்சலாமா? ஓகே. டிஏ பை டிஆர் கண்டுபிடிச்சா போண்டா ஃபர்ஸ்ட். டிஏ பை டிஆர் என்ன கிடைக்கும்? 5 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் டெரிவேட்டிவ் என்ன? 2r. கரெக்டாமா? அவ்வளோதான். அப்போ என்ன கிடைக்கும்? 2πr. அப்போ என்ன கிடைக்குது? 2π ஆரோட 5. அப்போ தட் இஸ் ஈக்குவல் என்னடா கிடைக்குது? 10π. அவ்வளோதான். ஆரோட வேல்யூ போட்டிங்க. அப்போ என்னாச்சு? 2 இன்ட்டு 5 10 10π வரும். கரெக்டுங்களா? அப்போ டிஏ பை டிஆர் வருதுல்ல. டிஏ பை டிஆர் என்னது? ரேடியஸ், அதாவது ஏங்கிறது என்னது? ஏரியா. அப்போ ஏரியாவோட வேல்யூ என்ன? சென்டிமீட்டர் ஸ்கொயர் டிவைட் பை ரேடியஸோட வேல்யூ சென்டிமீட்டர். இதுதான் நம்மளுடைய ஃபார்ம்ஸ். சரிங்களாமா? யூனிட் எழுதுறோம். அந்த யூனிட் எழுதுறதா கொஞ்சம் பார்க்கணும். அந்த யூனிட் எப்படி எழுதுவீங்க? இங்கே மேலே ஏரியா இருந்தால் ஏரியாவோட யூனிட்டு, கீழே என்ன வருதோ, கீழே வந்து ரேடியஸ் வருது, ரேடியஸோட யூனிட் சென்டிமீட்டர். இதே டைம் வந்ததுன்னா கீழே வந்து செகண்ட்னு வரும். சரிங்களா? அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. சரி டக்குன்னு. ஓகேங்க சார். இதில் என்ன